எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா ரெசிபி பார்க்க போகிறோம். பொதுவாக கேரளாவில் புட்டு ரொம்ப ஃபேமஸ். அது இந்த கொலாவில் புட்டு செய்வாங்க. இன்றைக்குமே நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா தள்ளுவண்டியில் இந்த கொலா புட்டு செஞ்சு வேக வச்சு கொடுக்குறாங்க. வீட்டிலே நம்ம அந்த கொலா புட்டு பாத்திரம்லாம் இல்லாமலேயே லட்டு மாதிரி பிடிச்சி அதுவும் இனிப்பு சேர்த்து இந்த புட்டு செய்ய போகிறோம். காத்தால டிஃபனுக்கோ ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ நைட்டு டின்னருக்கோ நீங்கள் தாராளமாக அதை செய்யலாம். சின்ன குழந்தைங்கள பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். வெல்லம் தவிர்த்துட்டு ஜீரகம் சேர்த்து கூட நீங்கள் இந்த புட்டு செஞ்சு கடலைக்கறி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த டேஸ்டான புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வெல்லம் சேர்த்து இனிப்பு புட்டு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப்பு புட்டு அரிசி அப்படின்னு விற்கிது கடைகளில். நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். அந்த பேக்கெட்டையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒயிட் புட்டு அரிசி இல்லை புட்டு பொடின்னு பேர். இது கொஞ்சம் ரவை மாதிரி நரன்னு இருக்கும். ரொம்ப நைஸ் மாவாலாம் இருக்காது. நம்ம பொதுவாக புட்டு மாவு அப்படின்னா நம்ம ஈர அரிசியை வறுத்து வச்சுப்போம். அது கிடையாது. கொஞ்சம் ரவை மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இனிப்பு புட்டு அப்படிங்கிறப்போ 1 கப்பு நான் புட்டு மாவு எடுத்தேன் அப்படின்னா அதில் பாதி அளவுக்கு நாட்டு வெல்லம், நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்களா, அதை எடுத்திருக்கேன். இல்லை நான் வெல்லத்தை கூட பொடிச்சிக்கலாம். ரொம்ப மைல்டாக தான் உங்களுக்கு அந்த இனிப்பு இருக்கும். பாதி அளவு தேங்காய் துருவல், பாதி கப்பு தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு 2-3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். இப்போ எந்த கப்பில் நம்ம அந்த புட்டு மாவை அளந்தோமோ அதே கப்பால் 1.5 கப்பு, 1 கப்பு புட்டு மாவை எடுத்தோம் அப்படின்னா 1.5 கப்பு தண்ணி ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதிகமாகவும் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப குழன்னு ஆகிடும். ரொம்ப கம்மியாக சேர்த்திங்கன்னா புட்டு வேக வச்சு எடுக்கிறப்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சுட்டு இருக்கிறப்பே பார்த்திங்கன்னா எடுத்து வச்ச வெல்லத்தை சேர்க்கலாம். அடுத்து இது கூடவே ஏலக்காய் பொடியும் நெய்யும் சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் கட்டி வெல்லமாக இருந்து அது மண்ணெல்லாம் இருக்கும் கரைக்கணும் அப்படின்னா அந்த ஏலக்காய் பொடி நெய்யெல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த 1.5 கப்பு தண்ணியில் வெல்லத்தை சேர்த்து நல்லா கரையை விட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வானிலையில் சேர்த்து நீங்கள் இந்த நெய் ஏலக்காய் பொடி சேர்க்கணும். இப்போ இந்த ஸ்வீட் இல்லாமல் நார்மலாக புட்டு செய்யணும் அப்படின்னா இந்த வெல்லம் தவிர்த்துட்டு இதே 1.5 கப்பு தண்ணியில் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஜீரகம் கொஞ்சம் தட்டி போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே இந்த தேங்காய் துருவலை போட்டுட்டு நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் புட்டு. அதுக்கு சைட் டிஷ் கண்டிப்பாக வேணும். கடலைக்கறி ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் தேங்காயும் சேர்த்து நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இந்த புட்டு பொடியை சேர்க்குறேன். அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப கரெக்டாக இருந்ததுங்க நான் சொன்ன அளவு. எடுத்துக்கூடிய அந்த ரைஸு அதான் அந்த பொடியை பொறுத்து கொஞ்சம் உங்களுக்கு கூட குறைச்ச தண்ணி தேவைப்படும். முதல்ல 1.5 கப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிளறி பாருங்கள். கிளறினதுக்கப்புறம் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நரன்னு இருந்ததுன்னா கொஞ்சம் வெந்நீரை தெளிச்சுக்கணும். அதாவது ஒரு 3-4 டீஸ்பூன் வெந்நீர் தெளிச்சுக்கணும். இப்போ நான் எடுத்துட்ட அளவு ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடலாம். ஓரளவு மிதமான சூடு வந்திருக்கு. திரும்பவும் கூட நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவலை போட்டால் அங்கங்கே வெள்ளையாக தெரியுங்க வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம். ஓரளவு மிதமான சூடில் லட்டு பிடிக்கிற அளவுக்கு இருக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பே நம்ம சின்ன உருண்டைகளாக எடுத்து நீளமாகவோ இல்லை நல்லா லட்டு போல் ரவுண்டாகவோ பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம வேக வச்சு எடுக்கிறப்ப எடுத்து ஒவ்வொரு லட்டு மாதிரி இருக்கிற அந்த புட்டை சாப்பிட்றப்ப உதிர்ந்து போகாது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் இலை வச்சு அது மேலே இந்த புட்டு மாவை லட்டு மாதிரி பிடிச்சி வேக வைக்க போகிறேங்க. இலையில வச்சு வேக வைக்கணும்னு கிடையாது. இதுக்கு ஒரு மனம் உண்டு. அதனால் நான் இந்த மாதிரி செய்கிறேன். இந்த மாதிரி எல்லா மாவையுமே சின்ன லட்டு போல் உருட்டி வச்சுக்கிறேங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள். மாவு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் நல்லா லட்டு பிடிக்கிற பதம் வருது. இப்போயுமே நீங்கள் இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிக்கிறப்ப கொஞ்சம் சாஃப்டாக இல்லைன்னா கண்டிப்பாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. நம்ம நல்லா லட்டு பிடிக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு ஹார்டாக எடுத்துனா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் லட்டு மாதிரி பிடிக்கிறப்பே அந்த மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். இப்போ நான் ப்ரெஷர் ஃபேனில் கொஞ்சம் உள்ள தண்ணி வச்சுட்டு அப்படியே இந்த பாத்திரத்தையும் வச்சு லிட்டு போட்டுட்டு கரெக்டாக 12 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறேன். மேலே வெயிட்லாம் போடவே கூடாது. கரெக்டாக 12 நிமிஷம் கழிச்சு பாருங்கள். நல்லா மேலே ஷைனிங்காக பளபளன்னு வெந்திருக்கு பார்த்தீங்களா. இது உடனே நம்ம எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேறு பிளேட்டில் எடுத்து பரிமாறலாங்க. இதை முக்கியமாக ஹாட் பேக்கில் வச்சுக்கோங்க. ஹாட் பேக்கில் வச்சுட்டு மேலே ஒரு ஈரத்துணி போட்டுட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு புட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் பிளேட்லேருந்து மாற்றுறேன். ஒரு புட்டு எடுத்தும் காமிக்கிறேன். நம்ம விண்டு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படியே உதிராக போகாது. அந்தளவுக்கு நல்லா வெந்திருந்தால் தான் இந்த மாதிரி உதிர்ந்து போகாமல் நல்லா சேர்ந்துட்டா மாதிரி இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு 1.5 வயசு குழந்தைகளுக்குலாம் நீங்கள்
சின்ன கப்பில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க விளையாடிண்டே சாப்பிடுவாங்க. வயசானவங்களுக்கு பல்லு இல்லைன்னா கூட அவங்களுக்கு இதை கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அவசியம் இந்த வீடியோ பார்த்தோன்னே கடைகளில் போய் புட்டு பொடின்னு வாங்கிட்டு வந்து இந்த ஸ்வீட் புட்டோ இல்லை நார்மலாக வெல்லம் சேர்க்காத புட்டோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.